நம்ம நேத்து கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா, நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபார்ம் பண்றது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் பீரியட்ஸ் குடுக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அதே மாரி நெறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போறோம். டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ப்ராப்ளம் நம்பர் 5. ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 5. ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் ரூப்பீஸ் 500 இன்வெஸ்டட் ஃபார் 3 இயர்ஸ் அட் 8 of 8 1/4% simple interest per annum. Find the total amount அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கறத அவங்க கேட்டிருக்காங்க. எவ்வளவுக்கு? 5000 ரூபாய்க்கு 3 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை 8.5% வட்டிக்கு 8.5% வட்டிக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கையில் கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ நேற்று நம்ம டோட்டல் அமௌண்ட் பார்க்குறதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு எவ்வளோ வட்டியோ அதுவும் சேர்த்து. நேற்று ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம் நம்ம. 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்க 100 ரூபா வட்டினா உன் கையில் மொத்தமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 1100 ரூபா. ஸோ அதை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு டோட்டல் அமௌண்ட் தெரியும்னா முதல்ல எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறது தெரியணும். ஓகேவா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ P = 500 கொடுத்துட்டான். P = 500 கொடுத்துட்டான் அண்ட் N = இயர்ஸ்லேயே கொடுத்துட்டான். ஸோ அதனால் 3 இயர்ஸு பெர்சன்டேஜ் ஐங்கிறது இது ஒன்று தான் இப்போதைக்கு இடைஞ்சல். இந்த 8.5% அப்படிங்கிறது தான் இடைஞ்சல். ஸோ 8.5 அப்படிங்கிறத ஆக்சுவலி இட்ஸ் அ மிக்ஸ்டு நம்பர். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி மிக்ஸ்டு நம்பர் இது. இதை எப்படி நம்ம நார்மல் ரேஷியோ நம்பரை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கீழே உள்ள நம்பர் இந்த இருக்குல்ல, இந்த 4 × 8 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 8 × 4 32 வரும். இந்த 32 இங்கே மேலே இருக்கிற இந்த 1. ஓகேவா? இந்த மேலே இருக்கிற இந்த 1 நான் ஆட் பண்ணும்போது, ஓகேவா, கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்கும்னா 33 கிடைக்கும். 8 × 4 32 + 1 33. ஓகேவா? அந்த 33 போட்டாச்சா? அந்த 33 தான் மேலே போட்டிருக்கேன். கீழே டிவைட் பை இந்த 4. இவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இது என்னதுன்னா 33/4%. ஓகேவா? 33/4%. நம்ம பெர்சன்டேஜ்னா பொதுவாக என்ன போடுவோம்? by 100 போட்டுருவோம். அப்போ 33/4 ஆல்ரெடி இருக்கு இன்டூ 100. ஓகேவா? இன்டூ 100. ஓகே. இப்போ அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஸோ P × N × I. P யோட வேல்யூ 5000 × 3 × என்னோட வேல்யூ 3 அண்ட் 33/4 × 100. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது, கால்குலேட்டரில் சால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 1237.50. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1237.50 பைசா. ஓகே. இப்போ டோட்டல் அமௌண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் முதல்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டையும் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் நான் சேர்த்து கூட்டும் போது தான் எனக்கு டோட்டல் அமௌண்ட் கிடைச்சிடும். நான் முதல்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 5000, எனக்கு கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1237. அப்போ டோட்டலாக இது ரெண்டையும் கூட்டும் போது எனக்கு 6237.50 அப்படி ருபீஸ் அப்படின்னு கிடைக்குது எனக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ இதே மாதிரி அடுத்த ப்ராப்ளம் இன்னொன்று பார்ப்போம் நம்ம. ப்ராப்ளம் நம்பர் 6. ப்ராப்ளம் நம்பர் 6ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் ஆன் த அமௌண்ட் ஆஃப் rupees 10,000 இன்வெஸ்டட் ஃபார் 500 டேஸ். இது ஒரு சிக்கல் பிடிச்ச கேஸ். at 12.75% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம். ஓகேவா? ஸோ இதுலையும் அப்படிதான். என்ன ஃபைண்ட் த கேட்ட கேள்வி ஃபைண்ட் த டோட்டல் அமௌண்ட் இதுதான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ எனக்கு டோட்டல் அமௌண்ட் வேணும். நமக்கு நல்லா தெரியும். இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ எனக்கு முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னன்னு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ P = 10,000 கொடுத்துருக்கேன் அண்ட் I = 12.75%. ஓகேவா? ஸோ பெர்சன்டேஜ் by 100 போட்டுருவோம். ஸோ 12.75 divided by 100 அண்ட் N = 500 டேஸ் கொடுத்துருக்கான். நமக்கு N இயர்ஸில் தான் இருக்கணும். ஸோ டேஸில் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா 365 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 500 divided by 365 இயர். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னது? P × N × I. ஸோ 10,000 × 12.75/100 into 500/365. ஸோ இதை கால்குலேட்டரில் நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 1746 ருபீஸ். ஸோ டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது முதல்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 10,000, இப்போ கிடைச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1746. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வேல்யூ 11,746 ருபீஸ். என் டோட்டலாக என் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டு. ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் 2 ப்ராப்ளம் தான் இருக்கு. 2 டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்த ப்ராப்ளம் என்ன மாடல் அப்படின்னா, ஃபைண்ட் த பீரியட். அதாவது இதுனா வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு அண்ட் டோட்டல் அமௌண்ட் பார்த்தாச்சு. இப்போ
எத்தனை வருஷம், அதாவது எத்தனை வருஷம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? உனக்கு வந்து பி குடுத்துருவான் அண்ட் ஐ குடுத்துருவான். மிச்ச விவரம்லாம் குடுத்துருவான். ஆனா என்ன கண்டுபிடிக்க சொல்லுவான் அப்படின்னா, அந்த பீரியட். பீரியட் மீன்ஸ் என். இந்த ஃபார்முலால உள்ள பி இன்டு என் இன்டு ஐன்னு வரும்ல, அந்த எண் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். ஓகே. ஓகே. இப்போ இதுலயும் 2 மாடல் கணக்கு இருக்கு. என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கணக்க நல்லா கவனிக்கணும். ஃபைண்ட் த பீரியட் என் in which rupees 1200 will amount to be rupees 1488 at 8% annum. ஓகேவா? ஸோ முதல்ல நமக்கு எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஓகேவா? ஸோ போன கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நான் அதையும் காட்டிடுறேன். ஸோ போன கிளாஸில் பீரியட் எண் இருக்குல்ல, பீரியட் எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா எஸ்ஐ பை பிஐ. அப்போ பீரியட் எண் வேணும்னா எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும், பிரின்சிபல் அமௌண்ட் தெரியணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த 3 விஷயம் தெரிஞ்சால்தான் எனக்கு எண் என்ன அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ வந்து பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிறது தெரியணும். பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது 1200 அல்லது 1488 இப்படி 2 அமௌண்ட் கொடுக்கும்போது நமக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும். அப்போ இந்த கணக்கை நீ நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பீரியட் இன் விச் rupees 1200 1200 போட்ட அமௌண்ட்டுக்கு டோட்டலாக கிடைச்ச அமௌண்ட் 1488 8% வட்டியில அப்படின்னு அர்த்தம். இந்த கேள்விக்கு அர்த்தம் அதுதான். அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான்னா 1200 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், அவன் கையில் 1488 கிடைச்சிருக்குன்னா அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். அப்போ என்ன அர்த்தம், இந்த 1488 இருந்து இந்த 1200 கழிச்சுட்டா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படிதானே? ஸோ வட்டி எவ்வளோங்கிறது தெரியணும்னா கையில் கிடைச்ச அமௌண்ட்ல இருந்து போட்ட அமௌண்ட்டை கழிச்சோம்னா கிடைக்கிறதா வட்டி. ஸோ அதைத்தான் நான் முதல்ல பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து நமக்கு இதுல இருந்து நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். அதனால தான் P = 1200 அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் I வந்து 8%. 8% 8/100. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது டோட்டல் அமௌண்ட்ல இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை கழிச்சோன்னா கிடைக்கிற அமௌண்ட். ஸோ டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது இந்த 1488 அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது 1200. ஸோ இது ரெண்டையும் கழிக்கும்போது எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 288. அப்போ எனக்கு பீரியட் எண் இருக்குல்ல, அந்த பீரியட் எண் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து எஸ்ஐ பை பி இன்டூ ஐ. ஸோ எஸ்ஐ என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 288, பிங்கிறது 1200 அண்ட் ஐங்கிறது 8/100. ஓகேவா? ஸோ இப்போ 288 டிவைடட் பை 1200 8/100 மட்டும் நான் தனியாக கால்குலேட்டர் போடும்போது எனக்கு 0.08 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது எனக்கு 96 கிடைக்குது. இந்த 258 மேலே அப்படி போடுகிறேன். ஸோ 288 டிவைடட் பை 96 போடும்போது 3 கிடைக்குது. இந்த 3ங்கிறது என்னது, இயர்ஸ். ஓகேவா? ஸோ 3ங்கிறதா எண், அதாவது இத்தனை வருஷம், 3 வருஷத்துல அவனுக்கு இவ்வளோ ரூபா கிடைக்குது, 288 இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவன் கேட்குற கேள்வி வந்து பீரியட் தான். ஸோ அந்த பீரியட் வந்து 3 இயர்ஸ். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம. ப்ராப்ளம் நம்பர் 8. இதுவும் அதே மாதிரி தான். ஃபைண்ட் த பீரியட் என். கண்டுபிடிக்கப்பட வேண்டிய வேல்யூ பீரியட் என் இன் விச் 1500 வில் ஈல்டு rupees 270 as simple interest at 12% per annum. போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஒரு வித்தியாசமும் கிடையாது, ஒரு சின்ன வித்தியாசம் தான், வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது. போன கணக்கு மாதிரியே இங்கே பீரியட் என் கேட்டிருக்கான் அண்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கான், பெர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், இங்கே வந்து 270 கொடுத்துருக்கான். ஓகே, நமக்கு வந்து பீரியட் எண் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும், பிரின்சிபல் அமௌண்ட் வேணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 1500 அவனே கொடுத்துட்டான். rupees 270 as simple interest. அவனே வந்து என்ன பண்ணிட்டான்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோதான் சொல்லி கொடுத்துட்டான். அதனால போன கணக்குல மாதிரி டோட்டல் அமௌண்ட்ல இருந்து இதை அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இது லட்டு மாதிரி டைரக்டா கொடுத்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதனால தான் P = 1500, I = 12%, 12%ங்கிறது 12/100 அண்ட் SI = 270. ஸோ I வேணும்னா சாரி, இங்கே வந்து ஆக்சுவலி இது n, இதை நான் தப்பா போட்டிருக்கேன். இது n. ஓகேவா? இது n, இங்கே வந்து I. இது கரெக்டா? இங்கே I கிடையாது, n. ஓகே, n = SI by P into I. அப்போ SI யோட வேல்யூ 270, P யோட வேல்யூ 1500 into 12/100. ஓகேவா?
இது கால்குலேஷன். போன கால்குலேஷன்ல நான் அதையும் காட்டிடுறேன். போன கால்குலேஷன்ல 8/100 டைரக்டா டிவைட் பண்ணி இங்க போட்டேன். இது ஒரு மெத்தட். இப்படியும் பண்ணலாம். அல்லது இங்க பாரு. இங்க 2 0 இருக்கு. இங்க 2 0 இருக்கு. இந்த 2 0வையும் இந்த 2 0வையும் டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பார்த்திருப்போம் நிறையா. ஸோ கேன்சல் பண்ணும்போது இந்த 15 × 12 மட்டும் இருக்கும். ஓகேவா? எதுனாலும் பண்ணிக்கலாம். நான் 2 மாடல் காட்டுறேன். நீங்க இப்படி பண்ணாலும் தப்பு வராது. அண்ட் இதே மாதிரி 0 கேன்சல் பண்ணி பண்ணாலும் தப்பு வராது. ஒரு பிரச்சனை இல்ல. ஒரு 2 மாடலுக்காக நான் 2 வேற விதமான கால்குலேஷன் போட்டேன். ஸோ 270 / 12 அப்போ 270/15 12 பெருக்கும்போது எனக்கு 180 கிடைக்கும். ஸோ கிடைக்கிற வேல்யூ 1.5 அப்படின்னு வரும். கால்குலேட்டர் போட்டினா வரும். இந்த 1.5ங்கிறது என்னது? 1.5 இயர்ஸ். ஏன்னா கேட்டிருக்கிறது பீரியட் தானே கேட்டிருக்கேன். ஸோ 1.5 இயர்ஸ். ஓகேவா? ஸோ பீரியட் கேட்குற மாதிரி 2 மாடல் கணக்கு 2 விதமா நம்ம ஆன்சர் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன மாடல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 9. அது என்னது அப்படின்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் பீரியட் என் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் அமௌண்ட். பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இப்போ ப்ராப்ளம் பார்ப்போம் நம்ம. ஃபைண்ட் த பிரின்சிபல் இன் விச் ஈல்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 3250 in 5 years at 6.5% per annum. இப்போ எனக்கு என்ன தெரியணும்? இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பார்க்கும்போது எனக்கு என்னெல்லாம் தெரியணும் பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கான ஃபார்முலா என்ன? பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா அந்த இருக்கு. பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை n × i. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும், n எவ்வளோ தெரியணும், i எவ்வளோ தெரியணும். இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் தான் நான் பிரின்சிபல் அமௌண்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ n ஈக்குவல் டு ஸோ என்னங்கிறது 5 இயர்ஸ் இயர்ஸாகவே கொடுத்துட்டான். ஸோ 5 இயர்ஸ் அண்ட் i ஈக்குவல் டு 6.5%. அப்போ 6.5 டிவைட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவனே கொடுத்துட்டான். 3250 அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? அப்போ 6.5 6.5/100 எழுதிக்கலாம். இப்போ டேரெக்டாக பியோட ஃபார்முலா அப்படி போடுறேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைட் பை i × n. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3250 டிவைட் பை 6.5/100 × 5. ஸோ 3250 டிவைட் பை இதை நான் கால்குலேட் பண்ண தனியாக 6.5 டிவைட் பை 100 போடுறேன். அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதோட 5 பெருக்கிறேன். அதுக்கோட வேல்யூ தான் 0.325 இஸ் ஈக்குவல் டு 10,000 rupees அப்படின்னு கிடைக்குது எனக்கு. ஸோ பியோட வேல்யூ வந்து ₹10,000. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட். நீ போட்ட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் ஃபார்முலாஸ் இது. ஓகே, அண்ட் லாஸ்ட் மாடல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது என்னது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது. எல்லாமே பார்த்தாச்சு. டோட்டல் அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம் நம்ம. ஓகே, கேள்வி என்னங்கிறத பார்த்துடலாம். Find the rate of interest in which rupees 2,500 will yield rupees 7,000 as simple interest for 4 years அப்படின்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அதுவும் நான் நேற்று நடத்தியிருப்பேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா இதுதான். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை p × n. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும், பிரின்சிபல் அமௌண்ட் தெரியணும், எத்தனை காலத்துக்கும் தெரியணும். இவ்வளவும் தெரிஞ்சாதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ பி எவ்வளவும் தெரியணும். 2500 கொடுத்துட்டான். அண்ட் n என்ன? 4 இயர்ஸ். இயர்ஸ்லேயே கொடுத்துட்டான். ஸோ 4 இயர்ஸ். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அவனே கொடுத்துட்டான். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 700 as சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கொடுத்துட்டான். ஸோ 700. அப்போ ஃபார்முலா i ஈக்குவல் டு SI/P × n இஸ் ஈக்குவல் டு SI-யோட வேல்யூ 700, P-யோட வேல்யூ 2500 × 4. 700 டிவைட் பை 10,000. இதை பெருக்கும்போது எனக்கு 10,000 கிடைக்கும். இந்த 2 0 அண்ட் இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணுறேன். ஓகேவா? இந்த 2 0வையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு மேலே 7 கிடைக்கும். கீழே 2 0 கேன்சல் பண்ணி கீழே 100 கிடைக்கும். ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜில் வரணும். அப்படிதானே? ஸோ பெர்சன்டேஜில் வரணும்னா தலைகீழாக யோசிக்கணும். எப்படின்னா இப்போ 7% நான் எப்படி எழுதிக்கலாம்? 7/100 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது நான் வந்து இந்த இதை நான் 7/100 நான் கொண்டு வந்திருக்கேன். இது 0 கேன்சல் பண்ணி 7/100 அப்படின்னு நான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ 7/100 கொண்டு வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக 7% அப்படின்னு எழுத முடியும். தலைகீழ யோசிக்கிறோம். இப்போ 7% இருந்தால் எப்படி 7/100 எழுதுவோமோ அதே மாதிரி 7/100 கொண்டு வந்துட்டோம்னா 7% எழுதிடலாம். அப்போ கொடுத்த கணக்குக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது? 7% அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக
என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது? இது 1. 2வது டோட்டல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது 1. அண்ட் பீரியட் எப்படி கண்டுபிடிக்கிறது? எண் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது 1. அதுக்கப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்? அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. கடைசியா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த செக்ஷன் கம்ப்ளீட்டா முடியுது. அ இதுக்கப்புறம் என்ன செக்ஷன், என்ன கிளாஸ் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல நம்ம விரிவா பார்க்கலாம். தேங்க் யூ.